உங்கள் விஜய். உனக்கு என்னடி வேணும்? நீ நானா? நீ நிம்மதியா இருக்க கூடாது. ஓகே, நான் நிம்மதியா இல்ல. போ. ஏமா மலரு, தனலட்சுமியை சந்திச்சல நம்ம சம்பந்தக்காரங்க. அண்ணி அறிமுகப்படுத்தினாங்க. உன்னை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்தாங்க ராஜவேல் என்ன, பாலமுருகனும் மலரும் எங்க பிள்ளைங்கதான். தனலட்சுமி, இன்னும் எத்தனை ஆளுங்களை எங்க வீட்டுல இருந்து களவாடிட்டு போவ? அண்ணே, நீங்களும் எங்க கூட வந்துருங்க. கூட்டிட்டு போமா? ஏய் இருமா, இருங்க இருங்க. மலர் இருக்கப்பவே விஷயங்களை பேசிடுவோம். மலரு, பாலமுருகனுக்கு நாங்க ஒரு பொண்ணு பார்த்திருக்கோம். பொண்ணு யாருன்னு சாப்பாட்டு பந்தியில உங்களுக்கு அரசல் புரசலா புரிஞ்சிடும். தனலட்சுமி, நேரடியா விஷயத்தை சொல்லுமா. மலரு, அந்த பொண்ணு தனலட்சுமிக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம். பொண்ணு நிறைய படிச்சு கம்ப்யூட்டர் கம்பெனில பெரிய பதவியில இருக்கு. பேரு வெண்ணிலா. நீ பார்த்திருப்ப. பாலமுருகனுக்கு சரியான ஜோடி வெண்ணிலா தான். பாலமுருகனும் வெண்ணிலாவும் சேர்ந்து நிக்கிறத பார்த்தா சும்மா தக தகன்னு பார்க்கவே லட்சணமா இருக்கும். யாருக்கிட்டையாவது பிரஷர் மாத்திரம் இருக்கா? யாருக்கு பிரஷரு? இப்ப எனக்கு. அப்புறம் கவலைப்படாதீங்க, வாங்க ஆள் அனுப்புறேன். மலரு, பாலமுருகன் கிட்ட அரசல் புரசலா இந்த கல்யாண விஷயத்த பேசணும். அவன் எந்த மறுப்பும் சொல்லல. பிடிச்சிருக்க போய் தானே பதில் பேசல. நான் வெண்ணிலா கிட்ட நேரடியாவே பேசிட்டேன். அவளுக்கு பாலமுருகன்னா உசுரு. ரெண்டு பேரும் நல்லபடியா ஜோடி சேரணும் தான் நான் கருப்பு கிட்ட வேண்டுனேன். கச்சிதமா மாலை அவங்க கழுத்துல விழுந்துடுச்சு. தெய்வமே இதுதான் அடுத்த பொண்ணு மாப்பிள்ளன்னு முடிவு பண்ணிடுச்சு. நீங்க சம்மதம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா தெய்வான கல்யாணம் முடிஞ்சதும் பாலமுருகனுக்கு கல்யாணம். என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? இனி பேச என்ன இருக்கு ராஜவேலு? அதுவும் சரிதான். வெண்ணிலாவை யாருக்கு பிடிக்காது? இருந்தாலும் நீ உன் வாயால சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். நான் ஒரு தடவை பாலா கிட்ட பேசிக்குவானே. தாராளமா. தம்பி கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ சொல்றத நூல் பெசகாம கேக்குற பையன் அவன். மதனி, இருந்தாலும் அக்காவும் தம்பியும் பேசிக்கிறது நல்லது தானே. இன்னைக்கே இப்பவே பேசிருமா? சரிங்கண்ணே. மழை கடுமையா இருக்கும் போல் இருக்கே, பார்க்கும் போதே தெரியுதே. இடியும் மின்னலுமா இருக்கே. இடி சத்தமே கேட்கலையே. இப்பதானே வானம் கருத்திருக்கு, இடி வரும். மலர், நம்ம குடும்ப தொடர்பு அருந்துடக்கூடாது. பாலமுருகன் வெண்ணிலா கல்யாணத்தை நாங்க முன்னாடி நின்று நடத்துறோம். சீக்கிரம் உங்க பக்கம் சம்மதத்தை சொல்லுங்க. சரிங்கக்கா. பாலமுருகா, என்ன? கழுத்துல மாலை விழுந்ததும் நீ என்ன நினைச்ச? ஒண்ணு நினைக்கல. நான் ஒண்ணு நினைச்சேன். சொல்லவா? தேவையில்ல. சும்மா தானே இருக்க, கேளு. சொல்லி தொலை. சட்டுன்னு உன் கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு ஓடின போல இருந்துச்சு. ஓடி போய் ஒரு இடத்துல மூச்சு வாங்கி நிப்போம். அப்புறம் பாலமுருகா, என் கால் வலிக்குதுன்னு சொல்லுவேன். நீ என்ன உத்து பாப்ப.
அப்புறம் நீ என்ன உள்ளங்கையில குழந்தை மாதிரி தூக்கிக்கிட்டு நடந்து வர. நான் உன்னை பார்த்துக்கிட்டே தூங்கிடுவேன். எப்படி என் கற்பனை? இந்த ஜென்மத்துல நான் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. தெரியுதுல, எதுக்கு தப்பிக்க ட்ரை பண்ற? ஹலோ, சொல்லுங்க. ஓகே, வரேன். உன் அக்கா தான் ஃபோன் பண்ணாங்க. என்கிட்ட பேசணுமா? என்ன முறைக்கிற? உன் அக்காவுக்கு காட்டுறேன் பாரு சர்க்கஸ். நீ எத்தனை நாளா இங்க இருக்க? பாலமுருகன் எப்போ இங்க வந்தாரோ அப்பல இருந்து நான் இங்க இருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமா சொல்ற. எனக்கு இந்த ஊரு, ஆட்கள் இதெல்லாம் பிடிச்சிருக்கு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நீயும் அவனும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறது எனக்கு பிடிக்கல. வெண்ணிலா, என்ன நடக்குதுங்க? ரீயூனியனா? மறுபடியும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்களா? எங்களை பார்த்தா அப்படியா தெரியுது? என் தம்பி வேணான்னு போனவ தானே. இப்ப என்ன அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒண்ணு உங்க தம்பி கூட சுத்தல. அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அப்புறம் ஏன் இங்க இருக்க? தெய்வானே என் ஃப்ரெண்ட். வெண்ணிலா, விவாதம் எதுக்கு? பேசாம நீங்க ஊருக்கு கிளம்பி போங்க. நான் எதுக்கு போகணும் கண்ணதாசன்? முடிஞ்சா நீங்க பாலமுருகனை கூட்டிட்டு போங்க. ஏமா, நீ என்கிட்ட யூஎஸ் போறேன்னு சொன்ன. சொன்னேன், ஆனா போகல. ஏன் போகல? ஏன் இஷ்டம் சார் அது? என்ன நீங்க என் பர்சனல் விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அவர் கேக்குறதுல என்ன தப்பு? நீ அமெரிக்கா போ இல்ல ஆப்பிரிக்கா போ. ஏன் என் தம்பி இருக்கிற ஊருக்கு வந்த? நான் இருக்கிற ஊருக்கு ஏன் உங்க தம்பி வராரு? நல்ல கதை. அவன் சென்னையில ஒரு கம்பெனில பல வருஷமா வேலை செஞ்சான். ஏதோ கூரிய பிச்சுக்கிட்டு இளநீ வந்து விழற மாதிரி நீ அந்த கம்பெனிக்குள்ள வந்த. பாலா வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். சென்னையை விட்டு நீ போக மாட்ட. அவனை சுத்தி சுத்தி வந்து நீ டார்ச்சர் பண்றியேன்னு இங்க ஓடி வந்தான். நீ பின்னாடியே வந்துட்ட. போதும், நீங்க பேசினதெல்லாம் போதும். என்ன நிறுத்தி இப்படி கண்ணா பின்னான்னு பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் இங்கதான். முடிஞ்சா உங்க தம்பியை கூட்டிட்டு போங்க. அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? முடிவு இதுதானா? ஆமா. வாமா போலாம். நம்ம போய் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணலாம். அடுத்தவங்க எக்கேடு கேட்டா நமக்கு என்ன? கண்ணதாசன், ஐயா, உங்க நன்மை எங்களெல்லாம் எப்படி அசிங்கப்படுத்துறான் பாத்தீங்களா? அவனை கூப்பிடுங்க. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவன் இங்க இருக்க கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாலா, அக்கா உங்க மேல கடுமையான கோபத்துல இருக்காங்க. பெட்டியை தூக்கிட்டு வாங்க, சென்னைக்கு போலாம். நெஞ்செல்லாம் வலிக்குது, மயக்கமா இருக்கு, அது இதுன்னு இப்ப வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. டாக்டர்கிட்ட பேசி 10 மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கேன். எதுவும் பதில் பேசாம கிளம்பி வா, போலாம். ஆறுமுகம் கல்யாணத்தை முடிச்சுட்டு வரேன். டேய், நீ எதுவும் பேச தேவையில்ல. உடனே இந்த நிமிஷமே நீ எங்க கூட சென்னைக்கு வர. அக்கா, பேசாத. நீ வர முடியாதுக்கா. ஐயோ, கல்யாணம் முடிகிற வரைக்கும் என்னால வர முடியாது. டேய், என்ன விளையாடுறியா? உங்க அக்கா எவ்வளவு மன கஷ்டத்துல இருக்கான்னு தெரியுமா உனக்கு? இப்ப நிலாட்ட பேசிட்டு தான் வர்றா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உங்க தம்பிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் இங்கதான் இருப்பேன், முடிஞ்சா உங்க தம்பியை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா. என்னை பத்தி ஏன் அவகிட்ட பேசின? அவளுக்காக தானே நீ இந்த பட்டிக்காட்டுல சுத்திட்டு இருக்க. உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்ச. என்னடா என்னடா ட்ரெஸ் இது?
என்ன வேலை செய்யறீங்க? நீ நிஜமாவே அக்காவை நேசிச்சேன்னா என் கூட வா. அக்கா, ராஜவேலனை நான் இல்லைன்னா வருத்தப்படுவார்க்கா. நீ இங்க இருந்தா நான் மண்டை வெடிச்சு செத்துருவேன். பரவாயில்லையா? அக்கா, இங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, சந்தோஷமா இருக்கேன். இவன் உன் பேச்ச கேட்க மாட்டாமா. வா, தலையில துண்டை போட்டு போயிட்டே இருப்போம். பாலா, ராஜவேல் அண்ணங்கிட்ட நிலைமைய விளக்கி சொல்லுங்க. அவர் புரிஞ்சுப்பாரு. முடியாது கண்ணதாசன். தங்கராஜ் ஐயாவும் தனலட்சுமி அம்மாவும் நான் இல்லைன்னா ஊர்ல இருக்கிற எல்லார பத்தியும் கவலைப்படுற. உன் சொந்த அக்காவை பத்தி உனக்கு கவலை இல்ல? ஐயோ அக்கா, ஒரு வாரம் பொறுத்துக்கோ, நான் வந்துடுறேன். முடியாது, இப்பவே வா. முடியாதுக்கா. என்னங்க, கார் எடுத்துட்டு வரவா? இவனை சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு வாங்க போலாம். இவன் சட்டையெல்லாம் நான் பிடிச்சிட்டு வர மாட்டேன். கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டு வாங்க. ஏய், நடா நடா, நீ ஏன் வந்தா மரியாதை? அக்கா, இத பாரு, எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும். உனக்கு அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவ கண்ணு முன்னாடி சுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம பிரஸ்டீஜ் போனாலும் பரவாயில்ல, அவ சந்தோஷமா இருக்கணும். இத பாரு, இப்ப நீ என் கூட வரல, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ யாரோ நான் யாரோ. நீ என் வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது. என்னங்க, என்ன? போலாம். நீ வரல? அவ ஜெயிச்சிட்டா. வெண்ணிலா ஜெயிச்சிட்டா. உங்களால முடிஞ்சா உங்க தம்பியை கூட்டிட்டு போங்கன்னு என்கிட்ட சவால் விட்டா. சூப்பர்டா, சூப்பர். அவ ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ என்ன தோக்கடிச்சிட்டல. இனி நீ என் தம்பி இல்லடா. நான் உனக்கு அக்காவும் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி வீட்டுக்கு வராது. ஏ பாலமுருகா, நீ தப்பிச்சிட்டேன்னு நினைச்ச, வந்து வலையில மாட்டிக்கிட்டிய. வா 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 வா. நான் யாருக்குன்னு சிலையை செலக்ட் பண்ணணும்? தம்பி, அவங்க ஆட்களுக்கு செலக்ட் பண்ணணும். வால் யாரு? யாரும் இல்லைன்னு. தம்பி பொய்ய பக்கெட் பக்கெட்டா கொட்டுறாரு. அண்ணே, உங்க அருமை தம்பிய வெண்ணிலா பக்கத்துல வந்து உட்கார சொல்லுங்க. ஐயோ ஆண்டி வேணாம். பேசாம இருமா. சேர்ந்து சுத்துவீங்க, ஹோட்டல்ல சேர்ந்து தூங்குவீங்க,
என்ன பாக்குற? தெய்வான எல்லாத்தையும் சொன்னா. ஏய் என்னடி சொன்ன? நான் எதுவும் சொல்லல. காதல்ல களவாணித்தனம் இருந்தா சிக்கல் வரும். பளிச்சுன்னு ஊருக்கு தெரியற மாதிரி நடந்துகிட்டா கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். டே பாலமுருகா, உட்கார்றா. வெண்ணிலா, நீ எடுத்து வச்ச சேலைய தம்பிக்கிட்ட காட்டு. பார்க்க போற மகாராசா இவர் தானே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா இதை கட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இது நல்லா இருக்கு மதனி. என்னங்க இதை கட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. இது பிடிச்சிருக்கான்னு பாரு. இப்படி கொடுங்க. இது நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு. இதை நான் கட்டி பார்த்துட்டு வந்துடுறேங்க. சரி. என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் வரேன். அம்மா, உங்களுக்கு பிடிச்ச சாலையை எடுத்துட்டு போங்க. வாபா, நம்ம கணக்கு பார்த்துடலாம். சரிங்கண்ணா. இது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. சத்தமா சொல்லுடா. நல்லா இருக்குடி. உங்க அக்கா இப்ப வந்தா அலறுவாங்கல்ல? இருக்காங்களா போயிட்டாங்களா? போயிட்டாங்களா? ஆமா. நீ போகல ஊருக்கு அக்கா கூட? இல்ல. ஏன்? இந்த கல்யாணம் முடிஞ்சு வரேன்னு சொல்லியிருக்கேன். ஓ, சோ நீ கல்யாணத்துக்காக தான் இங்க இருக்க? ஆமா. நிஜமா? ஆமா. நம்பிட்டேன். நீ நம்புறதுக்காகலாம் நான் பேச முடியாது. உண்மை அதான். சரி விடு, எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? டேய், உன் ஞாபக சக்தியை டெஸ்ட் பண்ணலான்னு தோணுது. 2 கேள்வி கேட்கவா? பதில் சொல்ற மூட்ல இல்ல. கையெடு. கையெடு. முடியாது, பதில் சொல்லியே ஆகணும். கையெடுறி. நீ எனக்கு முதல்ல வாங்கி தந்த சேலை கலர் என்ன? கிரீன். பச்சை கலர் சரியான விடை. கையெடுன்றல. டேய், கால் எடுத்து மேல வச்சிருவேன், பரவாயில்லையா? ஃபர்ஸ்ட் வெட்டிங் டேக்கு வாங்கின சாரி கலர் yellow, மஞ்சள். செகண்ட் வெட்டிங் டே பிங்க் கலர். ஓ, எல்லா பரிசும் உனக்கு தான் போலையே. கடைசி கேள்வி, நீ எனக்கு கடைசியா வாங்கி தந்த புடவையோட கலர் என்ன? ப்ளூ. பரவாயில்லையே, ஆறுமுகம் கல்யாணத்துக்காக உசிலம்பட்டியில இருக்கிறவன் எனக்கு வாங்கி தந்த புடவை கலர் எல்லாம் கரெக்டா சொல்றானே. கையெடு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற புடவை எல்லாம் என்ன கலர்? கிரீன். கிரீன், எல்லோ, பிங்க், ப்ளூ. எல்லாம் நீ வாங்கி தந்த கலர்ஸ். உன்னை தாண்டி எதையும் யோசிக்க முடியல. கையெடு. காலேஜ் டேஸ்ல என் கையை பிடிச்சுக்கோன்னு சொல்லுவேன். இப்போ கையெடுங்கிற. நான் போகணும், எனக்கு வேலை இருக்கு. உன் அக்கா ஊருக்கு போனதுல வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாலமுருகா,
ஒரு செல்ஃபி. உன் அக்காவுக்கு அனுப்புவேன். ஏய் நோ. அனுப்புவேன். செத்துடா நீ. ஏய்